இதுதாங்க வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏம்மா எப்படிம்மா பிடிச்சிருக்கா? இந்த வீடை யாடா குறை சொல்லுவா? நல்லாவே இருக்குடா. ஏம்மா முதல்ல இருந்த வீட்டை விட இது கொஞ்சம் பரவாயில்லம்மா. இந்த பக்கத்துல சமையக்கட்டு இருக்கு, அங்கிட்ட ஒரு ரூமு, இது ஒரு ஹாலு. போதும் தானே உங்களுக்கு? அது போதுங்கய்யா, இது போதும். பாத்ரூம் எங்கண்ணே இருக்கு? பின்னாடி பக்கம் இருக்குப்பா. சரிண்ணே. தண்ணி எல்லாம்? தண்ணி இங்க எல்லாம் பைப் இல்லப்பா. அங்க கீழே வந்து ஆறு ஒன்று போகுது, அதுல நல்லா தண்ணி இருக்கு, வத்தாம வந்துகிட்டே இருக்கும். அதுல புடிச்சுக்க வேண்டிதான். ஓ சரிங்க சரிங்க. முதல்ல இருந்தவங்க ட்ரம் வச்சு தான் பிடிச்சி ஊற்றி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பொருள் எல்லாமே இங்கே தான் கிடக்கும், அதை கூட நீங்கள் புழங்கிக்கலாம். ஓ சரிங்கண்ணே. சரிங்க, அப்போ நான் வரட்டுங்களா? வாடகை எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. வாடகையா? 1000 ரூபாங்க. 1000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடா? இதை விட சின்ன வீடு தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தா. அங்க ஊருப்பட்ட வாடகை சொன்னாங்க. முதல்ல இருந்தவங்களே 2500 ரூபா கொடுத்தாங்க. அங்கே வேற அரவிந்த் கிட்ட எல்லாம் காசு கேட்க வேணான்னு, அப்படி நீங்கள் காசு ஒன்றும் தர வேணான்னு சொன்னாலும் எதுவும் நினச்சிக்குவாங்கன்னு தான் 1000 ரூபான்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 1000 ரூபா கொடுங்க போதும். சரிங்கண்ணே. இந்த பாத்திரம்லாம் இருக்கு, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க. சரி, அப்போ வரட்டுங்களா? சரிங்கய்யா. ஏம்மா நமக்கு வாச்ச லக்க பாத்தியாம்மா? கஷ்டமே இல்லம்மா நமக்கு இனிமே. கடவுள் பாரு, இவ்வளவு நேரம் நம்மள அலைய வச்சதுக்கு இந்த வீடு கொடுக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. நல்லா இருக்குல்லம்மா? ஆமாண்டா. ஏம்மா கவலையே படாத, நானும் மாமாவும் சம்பாதிக்கிறோம். நீ வீட்டுல இருந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்க. வீட்டுக்கு தேவையான மொத்த ஃபர்னிச்சர் வாங்கி போடுறோம். அதை வாங்கி போடுறது இருக்கட்டும், முதல்ல அவளுக்கு வேற நீ லோன் எடுத்து கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கி போட்டிருக்க. அதுக்கு லோனை கட்டணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இருக்கிறதுக்கு நமக்கு பாய் தலைவாணி ஒரு கல்லடுப்பு இருந்தால் போதும். அது கொஞ்சோண்டு பாத்திரம், இதை வச்சு நம்ம அதான் பண்ணிக்கலாம். ஏம்மா உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ சாமி, என்னை மனுஷியா வாழ விட்டா போதும், மகாராணியெல்லாம் வேண்டாம். என் குட்டிக்காரன் பெத்த மவளே, என் குட்டியத்தான் கெட்டுட்டு போயிட்டியே மவளே. அசையா மணல் வீடு கட்டுனே, அத நொறுக்கித்தான் போயிட்டாலே ஏமா. இதானே உன் குரங்கு சேட்டைய நறுக்கிடுவேன் உன் வாழ நானு தான். எப்பா பார்த்து நடக்க மாட்டியா? ஏன் இடிச்சுக்கிட்டு வர? ஏய், என் ஏரியா இது, நான் இடிச்சுக்கிட்டு வருவேன் இல்ல உதச்சுக்கிட்டு வருவேன், ஏன் நடுவுல பூந்துகிட்டு கூட வருவேன். நீ பூந்துக்கிட்டு வா இல்ல நடந்துக்கிட்டு வா, ஏன் ஊர்ந்துக்கிட்டு கூட வா. ஆனா மனுஷன் இருக்கத பார்த்து வா, இல்லன்னு வையே லாரி கீதி எதுவும் இருந்துச்சு இன்னைக்கு சாணியா நசுங்கி போயிருப்ப. ஏய், யாடா நீயே? யாடா நீயே? ஓய் நீ யாருடா? ஏய், இது என் வீடு, என் ஏரியா. எவரு இந்த வீட்டுல நீ இருக்கன்னு வேணாம்னு சொல்லு, அங்கிட்டு இருக்க வீடு என் வீடு. இந்த வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தொலைச்சி கட்டிப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். போட அங்கிட்டு கூடிகார பயல. ஏய் மொட்டை, அடிச்சிருவேண்டா உனக்கு ஆப்பு. முதல்ல எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கு இல்லையா, இவரு ஆப்பு அடிக்கிறாரு. ஆப்பு முதல்ல அடிச்ச ஆப்புக்கு உள்ள போய் படுறா. வெளியே படுத்துக்கிட்டு எவனாவது நாய்க்கு இது 2 எலும்பு தான் கிடக்குன்னு நினைச்சு இழுத்துக்கிட்டு போயிட போகுது தரன்னு. ஏய் ஓடுறியா நீ? ஏய் சொட்டை, இந்த பக்கம் வந்த உனக்கு அடிச்சிருவடி ஆப்ப. போட வெண்ணமாவனே. ஏய், யார பார்த்து நீ வேணும்னு சொன்ன? ஏய், ஊடு கட்டுவேன்டா நானு, ஊடு கட்டுவேன். ஊடு கட்டுறது இருக்கட்டும், முதல்ல ஒரு லுங்கிய வாங்கி கட்டு, ஜட்டியோட திரியிறான். அப்பதான் டோமரு மிஸ் ஆயிட்டியா மவனே? மறுபடியும் நீ என் கையில கட்டுச்சா நீ மிஸ் ஆயிடுவ சொல்லிட்டேன். நம்ம வீடு எது? அதுவா? அது இதுதான், இதுதான். ஏய் கதவை திறடி குந்தானே. புருஷங்கார வெளிய போனவன் இன்னும் வீடு வராம இருக்கானே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஏதாவது கவலை இருக்கு. நல்லா தூங்குறாவாரு எப்படின்னு. புருஷன் இல்லாம தூக்கம் நடி கிடக்குது தூக்கம். ஐயோ என்னங்க எட்டி உதச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி தூக்கம் கேக்குது உனக்கு? புருஷங்காரன் வெளியே போயிருக்கானே, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு கவலை வெங்காயம் இருக்கு. நல்லா மூக்கு முட்டை திங்க வேண்டியது, மேக்கப் போட்டுக்கிட்டு மூஞ்சி முடுற பவுடர் அள்ளி கொட்டிக்கிட்டு அப்படியே நடிக்கிறியா நீ? என்னங்க இப்படி குடிச்சுக்கிட்டு வரீங்க?
குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்கங்க. ஏய், நான் குடிச்சு உடம்ப கெடுப்பேன் இல்ல குடிக்காமே உடம்ப கெடுத்துக்குவேன். கண்ண புருஷன் வெளியே போயிருக்கான்னு ஏதாவது கவலை இருக்கு? நல்லா கொரட்டடிச்சு தூங்குற. என்னங்க இப்படி பேசுறீங்க? கதவை திறந்து வச்சு நீ பாட்டுக்கு ஜாலியா தூங்குற. ஆ? நான் எங்கங்க ஜாலியா தூங்குறேன்? நீங்க வர வரைக்கும் வெளியவே உட்காந்துருந்து பார்த்தேன், ஆளையே காணோம். அதான் சரி உள்ள வந்து படுப்போமேனு படுத்தேன். நடிக்காதடி இழுப்பி, நடிக்காத. சோறு போடுறே. இந்த சோறு எடுத்துட்டு வரேன். கொடிகானம் பெத்த மவல்ல என் வாழ்க்கைய அழிச்சு புட்டா எனக்கான இவல்ல. இந்தாங்க சாப்பாடு. என்னது இது? உருளைக்கிழங்கு வறுத்தேன், சோறு வடிச்சேன். உருளைக்கிழங்கு வருத்தியா? ஏன் கறியாக்கலையா? எங்கங்க இருக்கு காசு? யார் போய் வாங்கிட்டு வருவா? ஏய் இழுப்பி, உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டியே. உங்க அப்பங்காரன் காசு கொடுத்துருப்பான், எங்க அப்பாவும் காசு கொடுத்துருப்பான். ஆனா நீ மறைச்சுக்கிட்டு நடிக்காத, சரியா? இந்த நடிப்புங்க எல்லாம் எனக்கு கிடையாது சொல்லிட்டேன். 500 ரூபா காசு கொண்டு போனீங்களே, மீதி காசு எங்க? என்னங்க சாப்பாடை தூக்கி வீசுறீங்க? பின்ன நீ உப்பள்ளி கொட்டுவ, காத்தள்ளி கொட்டுவ, இதெல்லாம் திங்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத? சோறு ஆக்கி இருக்க சோறு குழஞ்சு குழு குழு குழுன்னு இத மனுஷன் திம்பானா? ஏங்க, எனக்கு இந்த மாதிரி அடுப்புல எல்லாம் சமைச்ச பழக்கம் இல்லைங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சேன். ஏய், இதுல இருந்து தெரியுதா? என் வீட்டுல நீ 2 மாசம் இருந்த, ஆனா ஒரு வேலை வெங்காயம் கூட தெரியல. உங்க அம்மா என்னடி வேலை செஞ்சு கத்து விட்டாங்க? இதுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணி அவனா சமைச்சான், ஏன் நீ சமைக்கலையா? அவன் என்ன கேஸ் அடுப்பு வகை வகையா வாங்கி மாட்டி விட்டுருந்தானாடி. இங்க பாருங்க, எதுக்கு இப்ப பழசெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத பத்தி பேசாதீங்க. ஏய், என்ன குரல வசத்துற? காசு தான் முக்கியம்னு இந்த மனுஷனை நம்பி வந்ததுக்கு இந்த மனுஷன் தனத்தோட அதையே சுட்டி சுட்டி காட்டுறது. என்ன சத்தத்தையே காணா? என்ன அவன் சத்தத்தையே காணா? இங்க பாருங்க, சும்மா இருக்க மாட்ட முடியாம இருந்துச்சுன்னா போய் வெளியே படுப்பீங்களா? எப்பயும் போய் படுத்துக்கங்க. ஓஹோ, அவனை சொன்னோன்னே இங்க வலிக்குதோ? ஆஹா, இங்க சுவிட்சு போட்டா அங்க லைட் எரியும், அங்க சுவிட்சு போட்டா இங்க லைட் எரியுது. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். டும் டும் டும். எம்மாடி 1000 தான் இருந்தாலும் மாப்பிள்ளை அவங்க தங்கச்சி மேலே கோவமாக இருந்தாலும் அவங்க உன்னை இளமா பேசினாலும் அவங்கள இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிப்பாங்கம்மா. ஆனால் நீ வேற வீட்டு பொண்ணு, அவங்க அப்படி இருந்தாலும் நீ தான் குடும்பம் வேணும் அப்படின்னு யோசிச்சு பேசணும். உங்கள் அத்தையும் வருத்தத்தில் இருப்பாங்கல்ல, ஒருட்டு போய் உன் நாத்தனாரை பார்த்துட்டு தான் வாங்க 2 பேரும். ஐயோ, நான் அவர்கிட்ட சொன்னேம்மா, நான் அவர் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. வேண்டானா வேண்டாம், துஷ்டனை கண்டா தூரம் விலகணும், அதுங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம எதுவுமே வச்சுக்க கூடாது, அதுதான் நல்லது. நல்லா இருக்கும்போது என்ன ஆட்டம் கட்டுனா, இப்போ கஷ்டப்படும் போது நம்ம போய் பார்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டாரு. அவங்க அப்படித்தாம்மா பேசுவாங்க. அதுக்குன்னு நம்மளும் அப்படியே இருந்தோம்னா குடும்பமாக இருக்குமா? நீ மருமக அந்த வீட்டுக்கு, நீ தான் எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு அரவணைச்சு போகணும். வேணாம்னு வெட்டிட்டு போகிறதா சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு அவங்க தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா அவர் பாட்டுக்கு ஓடிடுவார். அப்புறம் நீ வேற வாழாயிருவ. அவங்க நினைக்கணும், பரவாயில்ல அவங்களே வெறுத்து ஒதுக்கினாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம குடும்பம் வேணும்னு நினைக்கிறா அப்படின்னு அவங்க யோசிக்கணும். சரிம்மா. போய் மாப்பிள்ளைக்கிட்ட பேசு. இங்கேருந்து நீங்கள் அங்கே போகும்போது ஒரு எட்டு அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு மாசமாக இருக்க புள்ள வேற பழம் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா அந்த பையன் பார்த்துக்கிறானா என்னன்னு தெரியல. அந்த பிள்ளையும் பாரு, புருஷன்தான் முக்கியம்னு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் பொறுப்போட போயிருக்குது. போய் நீங்களும் ஒரு எட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இல்லைன்னா யாருமே நம்மளை பார்க்க வரலை, அவங்களும் பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. மனசு வெறுத்து எதுவும் பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு யாருமே இல்லைன்னு. சரிம்மா. போங்க, மணி ஆகி போச்சு, போய் படு. நாளைக்கு காலையில் நேரமாக எந்திரிக்கணும், வேற கோவிலுக்கு வேற போகணும். போ. சரி. என்ன இன்னும் வேலை முடியலையா? செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கணக்குலக்கெல்லாம் பார்க்கணும்ல. நம்மளும் இங்க வந்தாச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, அதான். சரி சரி, அது அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம், வைங்க எடுத்து. என்னங்க மேடம், புருஷன் வேலை செய்யறத விட உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க.
கொழுப்பு தானே ஆகாதுன்றது. அட நீ தான் வைங்கன்னு சொன்ன. சரி வச்சாச்சு பேசுவோன்னா இப்படி பண்ண எப்படி? ம். என்னங்க, நான் ஒன்று சொன்னால் என்ன திட்ட மாட்டீங்கல்ல? நான் என்னைக்கு உன்னை திட்டி இருக்கேன் சொல்லு. இல்லைங்க, நம்ம ஆம், ஊருக்கு இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே உங்கள் தங்கச்சி வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு போவோமா? எதுக்கு? இல்லைங்க, பாவம் புள்ளத்தாச்சி புள்ள, நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றது தான் நல்லது. நம்ம பாட்டுக்கு போகாமல் இருந்தோம்னா அப்புறம் யாருமே கேட்குறதுக்கு நாதி இல்லைன்னு அவனும் எதுவும் பண்ணுவான். போதாத குறைக்கு உங்கள் தங்கச்சி மனசு வெறுத்து போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது? என்னது மனசு வெறுத்து போய் ஏதாவது பண்ணிப்பாளா? அட நீ வேற. அவளால மற்றவங்களுக்கு வேற ஏதாவது ஆகும், ஆனா மற்றவங்களால அவளுக்கு எதுவும் ஆகாது. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நீயே சொல்லு. நீயே சொல்லு. அவ என்னென்ன ஆட்டம் கட்டுனா கொஞ்சமாவது மனசு இறங்குனுச்சா? ஏதோ பெரிய பணக்கார சம்பந்தத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சா? உன்னைய மதிச்சாலா வச்சாலா? இன்னைக்கு நீ மட்டும் எதுக்கு அவளுக்காக துடிக்கிற? கெட்டது செய்வோருக்கும் நல்லதே செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நல்லதே நடக்கும். நம்மளுக்கும் குழந்தை இல்லை, புள்ளத்தாச்சி புள்ள. நம்ம போய் இந்த மாதிரி நேரத்தில் கூட பார்க்கலன்னா எப்படிங்க? அதுவும் இல்லாமல் அண்ணன்னு நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கலாம், உதச்சிக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் உள்ள பாசம் விட்டு போயிடுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த பொண்ணு, அவள் கண்ணீர் வடித்தா நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? அத்தையும் மாமாவும் அவள் நல்லா இருக்கணும்னு தான் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அவள் கஷ்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்க முடியுமா? பங்கு கொள்வது இல்லையா? அதுக்கு தாங்க சொல்கிறேன். ஷோ, இப்போ உன் பேச்சை நான் தட்ட மாட்டேன்னு தெரியும். அப்படி இருந்தும் நீ இந்த வேலை பார்த்தா எப்படி? அவன் மூஞ்சில எல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்மட்டு கஷ்டத்துலேயும் வீட்டுக்கு வந்தா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை, அண்ணே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் என்ன கேட்க மாட்டேனா வைக்க மாட்டேனா? அண்ணன்ற வார்த்தையே வாயில வரக்கூடாதுன்ற அளவுக்கு இருந்தா அண்ணன் அண்ணினால பாவக்காவோட கசப்புன்னு சொல்லிட்டுல வெறுத்து ஒதுக்குனா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு போய் நம்ம என்னன்னு பாவம் புண்ணியம் பார்க்க முடியும் சொல்லு பார்ப்போம். அவளையெல்லாம் கண்டுக்காம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இல்லைன்னு வைகி அம்புட்டு தான். இங்கே பாருங்க, நான் சொன்னால் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நம்ம ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்கள் அடிச்சுக்கலாம், நாளைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் ஓடாமல் இருப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி போனாதான் அசிங்கப்படுத்தி போடுறாங்களே, என் வாழ்க்கையை கேட்கறதுக்கு நீ யாருன்றாங்க. ஐயோ, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க சரியா? கூட பிறந்தவங்க, அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, போயிட்டு வருவோம். நான் சொன்னா என்ன கேட்கவா போறீங்க மகாராணி? உங்க விருப்பப்படி தானே பண்ணுவீங்க, பண்ணுங்க. சரி, தூங்குவோமா? சரி. ரவி, ஆமா சொல்லுமா. ஏய் கஷ்டமா இருக்குடா, இந்த மாதிரி ஒரு முடிவை நீ எடுத்துதான் ஆகணுமா? இன்னும் என்னமா பண்றது? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியாச்சு. இன்னைக்கு டைவர்ஸ் கன்ஃபார்மா வாங்கிட்டு தான் நான் வருவேன். நேத்து பார்த்தல என்ன ஆட்டம் கட்டிட்டு போறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அத மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டா வீடே நாசமாயிடுமா? ஏய் இருந்தாலும் ஒரு பொட்ட புள்ள இருக்குடா, அந்த புள்ள வாழ்க்கைய நினைச்சு பாரு. உங்க அப்பா இல்லாம உன்னையும் உங்க அக்காவையும் வளர்க்க நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் உனக்கே தெரியும். நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே என்னை அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கும்போது தெரியாதுடா, ஆனால் 2 பேர் பிரியும் போது தான் தெரியும் அவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு. நான் உங்களை வளர்க்க அம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்டா நம்ம சொந்தக்காரவங்க முன்னாடி. அப்படி இருந்தும் உங்கள் 2 பேர்த்தையும் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் ஆளாக்கி இப்போ நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நீ இப்படி பண்ண எப்படி? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அதுக்குன்னு ஒரு தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டே எப்படி சுத்த முடியுமா? டேய் கொஞ்சம் விட்டு கொடுத்து தாண்டா போகணும். இன்னைக்கு நேற்று அவள் அப்படி பண்ணுறா, தினந்தோறும் இப்படி பண்ணுறது தான். அதுக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கேடா, நாளை பின்ன அவருக்கு ஒரு கல்யாண காட்சின்னா எப்படிடா நடத்துவீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து? கேட்க மாட்டாங்களா உங்கள் அப்பா எங்க உங்கள் அம்மா எங்கன்னு? இங்க பாரு, என் பிள்ளைய அவகிட்ட நான் விட மாட்டேன். அவ குடும்பப்படுத்துறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது சரியா? என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தான் நான் வருவேன். என் பிள்ளைக்கு அப்பாவாவும் அம்மாவாவும் நான் இருப்பேன். எத்தனை காலத்துக்கு இருப்ப? எத்தனை காலத்துக்குடா இருப்ப? ஒரு பொண்ணால கூட ஒரு ஆம்பளை இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு ஆணால ஒரு பொண்ணு இல்லாம இருக்கவே முடியாது. நீ பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவ, அதுக்கப்புறம் நீ அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது? சொன்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு? என் புள்ள முக்கியமா எனக்கு.
அவளை மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டோன்னு வை, அவ்வளவுதான், வீடு கொலை நாசம்தான். டேய் கொஞ்சமாவது பொறுத்து பார்க்கலாம்டா. உருக்கிறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல, சரியா? போயிட்டு வரேன். டே ரவி, ரவி, ஷோ ஆண்டவனே, இந்த பையன் என்ன அப்படி பண்றானோ தெரியல. என்னமோ பண்ணட்டும், நம்ம என்னத்த சொல்றது? அதுங்க வாழ்க்கையை அதுங்களே கெடுத்துக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? புள்ள போல இருந்தான், அவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்கவும் வைக்கவும், அம்மா நீங்க இருங்கம்மா நான் பார்க்குறேன், அம்மா நீங்க இருங்கம்மா நான் பார்க்குறேன்னு அம்பட்டே செஞ்ச பையன். என்ன பண்ணி தொலைறது? வீட்லயே எதிரிங்க இருந்தா நம்ம என்ன சொல்றது? இவனுங்களும் ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க, செய்கிற பையனையும் கெடுத்து விட்டு அனுப்பிட்டானுங்க. இப்போ மனசு நல்லா குளுன்னு இருக்கும். என்ன பையன் அப்படி என்னத்தை தான் இவனுங்களுக்கு பாவம் பண்ணான்? அவன் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தான். இவனுங்களை ஏதாவது கொடுமைப்படுத்துறானா? இவனுங்களை பற்றி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்தானா வச்சானா? ஒன்றும் இல்லை. இங்கே இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் வீட்டில். என்னம்மா? ஐயோ, அவரை கேட்டால் எதுவும் நினச்சிக்குவாங்களோ என்னவோ. என்னம்மா என்ன வேணும்? இன்னும் பால் இன்னும் கொண்டு வரல, அதான் பால் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பாலா? இன்னும் பாலும் கறக்கலை, ஒன்றும் கறக்கலை. அவரு பால் கறந்துருப்பாரு இந்நேரத்துக்கு. யாரு? என் பையனா? அவன் இருந்தா நம்ம பால் கறக்கிறதுக்கு. அவனை தான் இந்த படுபாவிகள்லாம் சேர்ந்து அனுப்பிட்டானுங்களே. அனுப்பிட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க? நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அப்புறமேட்டுக்கு பால் இன்னைக்கு கறக்கிற மனசும் இல்லை. நாளைக்கு எதுவும் கறந்து எடுத்துட்டு வரேம்மா, அம்மாட்ட சொல்லிடு, சரியா? சரி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளையிலேருந்து பால் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன்னு நான் சொல்லு. சரி சொல்லிடுறேன். ஏன் அவரு தான் எல்லாமே பால் கந்துருவார்ல, அவரு. என்னத்தம்மா சொல்கிறது? யாருக்குமே இந்த காலத்தில் நல்லதே நினைக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. நல்லதை நினச்சாலே கூட இருக்கவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க? உன்கிட்ட சொல்லி என்ன ஆகப்போகுது? இவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே. அவர் இங்கே இருக்காரா இல்லையா? ஷோ, என் வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு வேற சொல்கிறாங்க. இவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா இவரையும் பார்க்க முடியல. இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. இங்கே பாரு, இன்னைக்கு அங்கே வச்சு அவங்க கேட்கும்போது எங்கள் அப்பா என்னை கொடுமைப்படுத்துறாரு, எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு, என்ன அடிக்கிறாரு, எங்களுக்கு எதுவும் வாங்கி போடுறதில்ல, எங்களை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு எங்கள் அப்பாட்ட போகிறேன், ஆட்டுக்குட்டிக்கிட்ட போகிறேன்ட்டு நீ ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வை, உரிச்சு விடுவேன் அப்புறம். எதுக்கு சின்ன பிள்ளைய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிற நீ? யாருன்னு சின்ன பிள்ளை? இவளா? ஏன்னா நீ வேற வயிற்றுச்சலை கொட்டிக்கிற? இந்த பாத்திரலே பத்திக்கிட்டு வருது. இதெல்லாம் நம்பவே முடியாதுனே. அவன் எப்படி நம்மளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தனா? அங்கே வச்சு கேட்டாங்கன்னு வை, எங்கள் அப்பா கிட்ட தான் போவேன்ட்டு இவ போவா. அதுக்கு தான் பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கேன், போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. அவன் நம்மளையே அடிச்சு துரத்துறான் போது அவன் நம்ம பிள்ளைய விட்டுருவான், கூட்டிட்டு போனா விட்டுருவானா? அப்படியெல்லாம் விட மாட்டேமா, அப்படியெல்லாம் விட மாட்டேன். என்ன புள்ள அழுதுகிட்டு கிடக்குது? என்ன இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறோம்லம்மா, அதான் அங்க வச்சு அவங்க அப்பன் கூட போறியா என் கூட வருவியான்னு கேட்பாங்க. அதான் உங்க அப்பன் கூட போறேன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு இப்படி புள்ளைய போட்டு அடிச்சீங்கன்னா இவன் நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பன் கூட போயிருண்டி. அப்படி போவ நீ. அழுகாத, அடிச்சு வெளுத்து போடுவேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் சொல்லி விட்டுரு. ஏன்னா குழந்தை சொன்னா தான் கோர்ட்டு நம்பும், சரியா? அம்மா எப்படி சொல்லி கொடுக்குறாளோ அந்த மாதிரி தான் அங்க வந்து சொல்லணும். எங்க அப்பன் கொடுமைக்காரன், அவங்க அம்மாவும் சரி அவங்க குடும்பமே சரி எங்களை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எங்க அம்மாவை மாசம் அடிச்சு அவங்க வீட்டுக்கு துரத்திடுவாங்க. எங்க அம்மா பாவம் அப்படின்னு தான் நீ சொல்லணும், சரியா? உங்க அப்பன் எதுவும் வாங்கி போடுறது இல்ல, அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, எங்களுக்கு சாப்பாடு கூட போடுறது இல்லைன்னு சொல்லணும். சொல்றாங்கல்ல, சொல்றேன்னு சொல்லு. அழாதடி, அழாத. மண்டைக்கு ஏறி போய் கிடக்குறேன். ஆளாளுக்கு சேர்ந்துக்கிட்டு என்னை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு புள்ளைய கண்ணுல காட்டாம ஆட்டம் காட்டுறேன் பாரு. இங்க பாருடி, அவனை சும்மா விடக்கூடாதுடி. என்னைய அடிச்சிருக்கான்ல, மாமியார் நொடுக்க பார்க்காம என்னைய கை நீட்டி அடிச்சிருக்கான். அவளை விட நான் பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம அவனை உள்ள வச்சு லாடம் கட்டணும்டி. அவன் கையை காலை முடிச்சு விடணும்டி. இங்க பாரு, இப்ப சொல்றதுதான், அங்க வந்து மாத்தி பேசக்கூடாது, சரியா?
பேசாம அம்மா சொல்ற பேச்ச கேட்டீன்னா வரும்போது உனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பேன். இல்லன்னு வையே பட்டினியா தான் கிடக்கணும். ஆமா நாங்க சொல்றபடி கேட்டீங்கன்னா உனக்கு தீனி வாங்கி கொடுப்பான், இல்லன்னா அங்கேயே விட்டுவிட்டு வந்துருவான் என்னமா பண்ணுன்னு. அப்புறம் உன்னை புடிச்சிட்டு போய் ரூமுக்குள்ள டார்க் ரூம்ல போட்டுருவாங்க. அப்புறம் நீ உள்ளேயே கடக்க வேண்டித்தான். நாங்க யாரும் வரமாட்டோம், சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க, சொல்ற பேச்ச கேட்கணும். சொல்றியா? சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க அடிக்கிறோம், நாங்க திட்டுறோம், எங்க அம்மா அப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு அங்க சொல்லக்கூடாது. எங்க அம்மா என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் எங்க அம்மா தான் செய்யறாங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு வெயில்ல வேகாத வெயில்ல வெந்து புழுகி போய் காட்டு வேலை பார்த்துதான் எனக்கு கஞ்சி ஊத்துறாங்க அப்படின்னு நீ சொல்லணும். அதை விட்டுப்புட்டு எங்க அம்மா அடிக்குது வைக்குதுன்னு சொன்ன அடி வெளி ரோட்டி போடுவேன். சரியா? ஆமாண்டி, அதையும் சரியா சொல்லி கொடுத்துரு, இல்லன்னு வையே நம்ம அடிக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லி போடுவா. சரி சரி மணி ஆயிப்போச்சு, கிளம்புங்க போவோம். கோட்ல வச்சு அவனை பாரு என்ன கதிக்கு ஆளாக்குறோன்னு நாங்க.